My dear students and parents, this is Daniel and welcome back to channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் மெடிக்கல் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் பிடபிள்யூடி மாணவர்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. தெளிவாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் வரணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா அப்டேட்ஸும் உடனே அதில் ஷேர் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இடத்துல பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கைண்ட் அட்டென்ஷன் டு 7.5 ப்ரிஃபரன்ஷியல் கோட்டா கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 7.5 பார்த்தலாம். 7.5க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் 12th 2022-23 அகாடமிக் இயர் 2023 அகாடமிக் இயருக்கு அப்புறம் 23க்கு அப்புறம் நீங்கள் 12th படித்து முடிச்சிருக்கீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நீங்கள் உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர், ஏன்னா 2023லேருந்து இஎம்ஐஎஸ்ங்கிறது கம்பல்சரியாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜஸ், எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் அதை கம்பல்சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இஎம்ஐஎஸில் டேட்டா இருக்கிறதுனால அதை வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் 2023க்கு அப்புறம் 12th கம்ப்ளீட் பண்ணவங்க, 22-23 அகாடமிக் இயரில் 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதற்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி அவங்கெல்லாம் சப்மிட் பண்ணணும். பட் 7.5 ரிசர்வேஷனுக்கு தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் who passed 12th and previous academic years need to get bona fide certificate from Chief Educational Officer. 2022-23 அகாடமிக் இயருக்கு முன்னாடி 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்லேருந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ கிட்ட இருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்னன்னா, பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணாதீங்க. அங்கே வந்து அவங்க ஆர்ஜிஜிஹெச்சில், அதாவது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில். இப்போதைக்கு நீட் ரிசல்ட் வரலன்றதுனால அது இனிமேல் தான் நடக்கும். அதை பற்றி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அண்டர் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் need to submit their PWD certificate given by the regional medical centers and designated disability centers. ஓகேங்களா? இது வந்து பொதுவாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் கடந்த ஆண்டுலாம் நடந்துட்டு இருந்துச்சு. சென்னையில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் எம்சி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்து சில டெசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸை இது பண்ணாங்க, ஆத்தரைஸ் பண்ணாங்க. அதில் கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதில் வருது. ஸோ இந்த வருஷம் அந்த லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸ் வில் ஸ்டார்ட் இஷ்யூவிங் these certificates only after MCC DGHS starts the application process. MCC கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அப்புறம் தான் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் who want to apply under தமிழ்நாடு கேட்டகரி கேன் சூஸ் either of 2 ஆப்ஷன்ஸ். 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, they may wait for regional medical center certificate and then they can apply. நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரீஜனல் மெடிக்கல் சென்டரில் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், they can apply with disability certificate, UDID கார்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் they have to submit the certificate obtained from regional medical center before the offline counseling for special category, the date for which will be notified later. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த வருஷமும். இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸில் ஹெல்த் செக்அப் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் நமக்கு இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. இந்த 2ல் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கல்வியாளராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட் ஃபார் த எம்சிசி நோட்டிஃபிகேஷன். நீட் ரிசல்ட் வந்த உடனேயே எம்சிசி வில் இஷ்யூ த அப்டேட் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அப்டேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நானும் நம்மளுடைய வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் போய் உங்களுடைய ப்ராசஸை செய்து கொள்ளலாம், மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 7.5 ரிசர்வேஷன் பிடபிள்யூ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே வராங்க, கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.